ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம நார்த் கர்நாடகால இருக்க ஒரு பெரிய கோயிலுக்கு, அப்புறம் என்னோட கொலீகோட மேரேஜ் ரிசப்ஷனுக்கு போறோம். பட் இந்த ஹோல் ட்ரிப்புமே நாங்க சம்மர்ல ரெக்கார்ட் பண்ணது. இந்த ஊரோட சம்மர் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் வாங்க. நீங்க அந்த அதிசயத்தை பார்த்தீங்களா? கார் மேலே லிங்கம் நல்லா இருக்குல்ல. நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே ஆப்போசிட்டில் வர வண்டியெல்லாம் எங்கே போயிட்டு வந்துட்டுருக்கு தெரியுமா? நாங்கள் போகிறோம்ல அந்த கோயிலுக்கு. பயங்கர கூட்டம். மாட்டு வண்டி, டிராக்டர், சில வண்டி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, மேலே க்ளோஸ் ஆகலை. பட் பீக் சம்மர், அந்த வெயில்லையும் நல்லா டிஜே போட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வைப் பண்ணிவிட்டு எல்லோரும் போயிட்டு இருந்தாங்க. அண்ட் ஒன் மோர் திங் நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியது, இங்கே சுத்தமாக மரமே ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்ப ட்ரையாக இருந்தது, ரொம்ப ஹாட்டாக இருந்தது. ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டோம். இதுதான் அந்த வைப். என்ன ரோட்ல ஒரே மட்டனா இருக்கு. இங்கே நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் ரேணுகா ரிசர்வாயர். இங்கே தான் குளிச்சுட்டு கோயிலுக்கு மேலே போவாங்க. அடங்கப்பா, எவ்வளோ கூட்டம்! எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆக்சுவலி நாங்கள் இந்த ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, ஒரு குட்டி கோயிலாக இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சோம். போனால் தான் தெரியுது ஒரு ஊரே இருக்குது. ஆக்சுவலி அந்த ரொம்ப டீப்பாக உள்ளே போனோம். பட் அங்கே போனால் ஒரு ஒரு பெரிய க்ரௌடு இருந்தது. ஒரு நிறையா கடைகள், நிறையா இது நம்ம ஊர் எல்லாம் திருவிழா வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. பட் இங்கே நார்மலாகவே அப்படி தான் இருக்கும் போல் அந்த செட்டப் எல்லாமே. அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி நிறைய பொருள்கள் பார்த்தீங்களா, எல்லாரையும் மந்திரிச்சு விட்டுருக்காங்க. ஒரே மஞ்சள் பூசி விட்டுருவாங்க. உள்ளே போனோடனே ஃபுல்லாக எல்லாருமேலேயும் அப்படியே தெளிச்சு விட்டுருவாங்க. அதாங்க தெரியல, இதுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன். இந்த கோயில்கிட்ட வந்தாலே இந்த வாழை வரும்ல. ஓகே, வண்டி பார்க் பண்ணியாச்சு. ஒரு அக்கா வந்தாங்க. இந்த அர்ச்சனை பண்ணுறதுக்கு சில திங்ஸ்லாம் வாங்குவாங்கள்ல, அது வாங்க சொன்னாங்க. அம்மா அப்பாவில் கூடலாம் போனால் நம்ம சும்மா நின்றுருப்போம். அவங்களே என்ன வாங்கணுமோ வாங்கிட்டு உள்ளே போயிடுவாங்க. பட் நம்மளாக போனதுனால தெரியல. ஓகே, அவங்க கொடுக்குறாங்க, ஓகே இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. அப்போ இன்னொரு பாட்டி வந்தாங்க, தலையில் கூட வச்சுட்டு ஃபுட்டு விற்றுட்டு வந்தாங்க. எனக்கு ஃபுட்டு வேணாம் பாட்டின்னு சொல்லிவிட்டு தான் அவங்க ப்ளீஸ் வாங்கிக்கோங்கன்னாங்க. நான் மணி மட்டும் கொடுத்துட்டு எனக்கு வேணான்னு சொல்லிட்டேன். அவங்க எனக்கு ஃப்ரீயாக வேணாம், நான் வேணால் இங்கே பக்கத்தில் ஒரு பாட்டி சாப்பிடாம ஒரு மாதிரி உட்காந்தா, அவங்களுக்கு நான் கொடுத்துட்றேன்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஈக்குவலி அர்ச்சனை தட்டு வாங்கின அளவுக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கோயிலுக்குள்ளே போகும்போது ஃபுல்லாக அந்த மஞ்சள் பொடி தான், ஃபுல் அண்ட் ஃபுல். அப்புறம் ஒரு அம்மா ஒரு சவுண்டு விட்டுட்டே வந்தாங்க. அதுக்கு என்ன மீனிங்னே தெரில. பட் நாங்கள் சாமி பார்க்குற வரைக்கும் அவங்க கத்திகிட்டே வந்தாங்க. ஃபைனலி தரிசனம் பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த சாமி பேர் எல்லம்மா குட்டான்னு சொல்லுவாங்க. இந்த தமிழ்நாட்டில் நிறைய மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கோம். பட் கர்நாடகாவில் அட்டன் பண்ணது ரொம்ப ஜாலியாக இருந்தது. அவங்களோட ஃபுட்டு, அவங்களோட கல்ச்சர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப ஃபன்னாக இருந்தது. Hey, what's your name? What's your name?